ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது திருக்குறள் 10th தமிழில் உள்ள திருக்குறள் இயல் 6ல் உள்ளது. ஓகேவா? ஆல்ரெடி இயல் 3ல் உள்ளது ஃபஸ்ட் பார்ட்டாக போட்டாச்சு. இதில் வந்து இயல் 6ல் உள்ள திருக்குறள் எல்லாமே போட போகிறோம். பார்க்கலாம். ஓகேவா? மீனிங்கோட உங்களுக்கு இது சொல்லித்தரேன். பார்க்கலாம். அமைச்சு 64. அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் உள்ளது. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. இது பொருள்: தொழில் செய்தவருக்கு தேவையான கருவி, அதற்கேற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அறிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். அதாவது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், எந்த காலத்தில் தொழில் செய்யணும், அந்த செயலின் தன்மை, செய்கை அப்படின்னா செயலின் தன்மை, செய்யும் முறை, ஓகேவா, செய்யும் முறை, இது எல்லாத்தையும் அறிஞ்சு அரிய செயலை செய்பவர் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ டைந்துடன் மாண்டது அமைச்சு. மனவலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சர் ஆவார். அதாவது ஒரு அமைச்சர்னால் எப்படி இருக்கணும்? வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல், மன வலிமை இருக்கணும், குடிகளை காக்கணும், ஆட்சி முறைகளை கற்றிருக்கணும், ஓகேவா, ஆள்வினையோடைந்துடன் நூல்களை கற்றிருக்கணும், விடாமுயற்சி, இந்த அஞ்சு சிறப்பாக இருக்கணும். இது எல்லாம் சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன? மனவலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. இந்த அஞ்சு அமைந்தவர் தான் அமைச்சர்னு சொல்கிறாங்க. வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு 5ுடன் மாண்டது அமைச்சு. நெக்ஸ்ட்டு, மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும்? எந்த சூழ்ச்சியும் நிற்க இயலாது. அதாவது இயற்கையான நுண்ணறிவு, மதிநுட்பமும் நூலறிவும், நூலோடுடையார் நூலறிவும் உடைய அமைச்சருக்கு முன்னாடி கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை, எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எந்த சூழ்ச்சியும் நிற்க இயலாது. ஓகேவா? மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. என்ன நிற்கும்? இயற்கையான நுண்ணறிவு நூலறிவு உடைய அமைச்சர்களுக்கு முன்னாடி எந்த நுட்பமான சூழ்ச்சியும் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. நெக்ஸ்ட்டு, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்த செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். அதாவது செயற்கை அறிந்து கிடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். அதாவது ஒரு செயற்கை அறிந்து கிடைத்தும்னா என்னென்னா, ஒரு படித்து நூல் வழியாக செயற்கையாக ஒரு செயலை வந்து செய்கிறதுக்குரிய முறைகளை வந்து நூல் வழியாக அறிஞ்சிருந்தாலும் சரி, பட் ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணுமா? உலகத்தியற்கை அறிந்து செயல். உலகியல் நடைமுறையை அறிஞ்சு செய்யணும். புக்கில் இருக்கிறத அப்படியே படித்து செய்ய முடியாது. தெரிஞ்சிருந்தா கூட செயற்கையாக தான் அதை அறிஞ்சிருப்போம். உலகில் நடைமுறை தெரிஞ்சு செயல்படணும்னு சொல்கிறாங்க. செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். ஓகேவா? ஓகே. அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் என்னென்ன இருக்குது? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு 5ுடன் மாண்டது அமைச்சு. மதிநுட்பம் நூலுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். ஓகேவா? இது எல்லாமே வந்து அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் உள்ளது. நெக்ஸ்ட், பொருள் செயல் வகை 76. பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் உள்ளது பார்க்கலாம். பொருளல்லாதவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அஃது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை. சொல் பின்வருளேனி. ஓகேவா? அதாவது பொருளல்லவரை
பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவர் தான் பொருளல்லவர். ஓகேவா? பொருளல்லவரை வந்து பொருளாகச் செய்யும், மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது என்ன அப்படின்னா செல்வம். ஓகேவா? பொருளல்லதில்லை பொருள். அது இல்லை அப்படின்னா உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை. ஓகேவா? அஃதல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறில்லை. பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். சொல் பின்வருநிலைனி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அறனீனும் இன்பமும் ஈரும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். இது வந்து கொஞ்சம் நம்ம மாற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு கீழே உள்ள லைனை படிச்சுட்டு அப்புறம் மேல உள்ள. தீதின்றி வந்த பொருள், அதாவது முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள். ஓகேவா? அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்ன கொடுக்கும் நமக்கு? தீதின்றி வந்த பொருள் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அறனும் கொடுக்கும் இன்பமும் கொடுக்கும். முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். அவ்வளோதான். அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நெக்ஸ்ட்டு, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். அதாவது ஒரு அருளோடும் அன்போடையும் ஒருத்தவங்க ஒரு பொருள் தரல அப்படின்னா புல்லார் புரளவிடல். மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் தர்ற பொருளை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஒருத்தவங்க ஒரு பொருள் தர்றாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, நீக்கிவிட வேண்டும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். இது வந்து பொருள் செயல் வகையில் உள்ள பாடல்கள். பொருள் செயல் வகையில் என்னென்ன இருக்குது? பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். நெக்ஸ்ட்டு, அறனீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். பொருள் செயல் வகை அதிகாரத்தில் உள்ளது. அதில் என்னமும் இருக்குது. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. அர்த்தம் வந்து, தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானைப்போரை காண்பது போன்றது. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவன் ஒரு செயலை செய்கிறது குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானைப்போரை காண்பது மாதிரியா. ஓகேவா? இதுவும் ஓமை அணிதான். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. கைப்பொருளை வச்சு தான் வினை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு செயலை செய்யணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியதில். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை. அதாவது ஒருவர் என்ன பண்ணணுமா? பொருளை ஈட்டணுமா, அவருடைய பகைவரை வெல்ற கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லையா. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிற் கூறியதில். ஓகேவா? செய்க பொருளை வந்து நம்ம ஈட்டணும். செருணர்னா பகைவர், செருக்கருக்கும் எக்தனிற் கூறியதில். பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியதில். இதுவும் வந்து பொருள் செயல் வகை அதிகாரத்தில் உள்ளது தான். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியதில். அப்புறம் கூடா நட்பு. தொழுதகை உள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளம் கொலைக்கருவி மறைந்து இருக்கும், அதுபோல் அவர் அழுத கண்ணீரும் உள்ளம் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும். தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும்னா பகைவரோட கை வந்து தொழுது நிற்கும் கைக்குள்ளே கூட ஒரு கொலைக்கருவியை மறைச்சி வச்சுட்ருப்பான். அவன் நம்ம நம்பக்கூடாது, அவன் நம்ம தொழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பக்கூடாது. கை கும்பிட்டா கூட பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். அதே மாதிரி அழுத கண்ணீரும் அனைத்து. ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அவன் வந்து அழுத கண்ணீரின் உள்ளம் வந்து வஞ்சகம் மறைஞ்சிருக்கும்,
அப்படின்றதை நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து, அதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் கூடா நட்பு. கூடாதவங்களோட நட்பை நம்ம நம்பக்கூடாதுன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு பகைமாட்சி. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தாழ்ந்துவான் என்பரியும் ஏதிலான் துப்பு. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார்? ஓகே, அவர் சுற்றத்தார் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அன்பு இல்லாமல் பொருந்திய துணையும் இல்லாமல் வலிமையும் இல்லாமல் ஒருத்தவங்க இருந்தால் எப்படி பகைவரின் வலிமையை அவங்க எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சுற்றத்தார்கிட்ட ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமையும் இல்லாமலும் இருந்தால் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பொரியும் ஏதிலான் துப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சும் எளியன் பகைக்கு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, மனத்தில் துணிவு இல்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், பொருந்தும் பண்பு இல்லாதவராய், பிறர்க்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும். அதாவது மனதில் துணிவு இல்லாதவங்களாக இருந்தாலும், அறிய வேண்டியவற்றை அறியாதவங்களாக இருந்தாலும் சரி, பொருந்தும் பண்பு இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, பிறர்க்கு கொடுத்து உதவாதவங்களாக இருந்தாலும் சரி, எளிதில் அவங்க பகைக்கு ஆட்பட நேரும்னு சொல்கிறாங்க. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சும் எளியன் பகைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே பகைமாட்சி. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பரியும் ஏதிலான் துப்பு. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. நெக்ஸ்ட்டு குடி செயல் வகை. ஆள்வினையும் ஆன்ற அறிவு மென விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும். விடாமுயற்சியும் சிறந்த அறிவாற்றல் இந்த ரெண்டையும் வச்சுருக்கவங்களோட பின்பற்றுவங்களோட குடி உயர்ந்து விளங்கும்னு சொல்கிறாங்க. ஆள்வினையும் ஆன்ற அறிவு மென விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. நெக்ஸ்ட்டு குற்றம் இல்லானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர். குற்றம் இல்லாமல் தன்னோட குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்கிறவங்கள உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவாங்க. குற்றம் இல்லானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. ஓகேவா? இது ரெண்டுமே குடி செயல் வகை. ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. குற்றம் இல்லானா குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. நெக்ஸ்ட்டு நல்குரவு. நல்குரவுனா இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. பொருள் என்ன? ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். இன்மைன்னா வறுமை. இன்மையின் இன்னாதது யாதெனின், வறுமையிலேயும் வறுமை என்ன அப்படின்னா இன்மையின் இன்மையே, அது வறுமை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்பொருள் பின்வருநிலை. நெக்ஸ்ட்டு இன்மையின் இன்னாதியாதெனின் இன்மையின் இன்னாமையே இன்னாதது. நல்குரவு அப்படின்ற இதில் உள்ளது. நெக்ஸ்ட்டு இரவு அப்படின்ற அதிகாரத்தில் உள்ளது. கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். அதாவது தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் அப்படின்ற துன்பம் தராத நல்லாரை பார்த்தோம் அப்படின்னா வறுமையோட கொடுமை முழுதும் கெடும். கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். நெக்ஸ்ட்டு இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். அதாவது இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் ஒரு பொருளை கொடுக்குறவங்க பார்த்தா இறப்பவர்னா யார்? யாசிப்பவர், பிச்சை எடுக்கிறவங்கள கேட்குறவங்க, அவங்களோட உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளும் உள்ளுள் உவப்பதுடைத்து. நெக்ஸ்ட் கயமை. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியாம் கண்டதில். கயவர் மக்களைப் போல இருப்பர். கயவர்க்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறெதிலும் நாம் கண்டதில்லை. மக்களே போல்வர் கயவர். கயவர்னா திருடர்கள், கயவர்கள் மக்களை மாதிரி தான் இருப்பாங்க. அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டல்.
கண்டதில். கைவர்க்கும் மக்களுக்கும் உள்ள தோற்றுமை ஒப்புமையை வந்துட்டு வேறு எதுலேயும் நம்ம கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாம் கண்டதில் கயமை. நெக்ஸ்ட்டு தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவரும் கைவரும் ஒரு தன்மையர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கைவர்களும் தாம் விரும்பினவற்றை செய்து ஒழுகுவர். தேவர்கள் எப்படி தான் விரும்புகிறது எல்லாத்தையும் செய்வாங்களோ அதே மாதிரி கயவர்களும் தான் விரும்புகிறது எல்லாத்தையும் செய்வாங்களாம். அதனால் தேவரும் கயவரும் ஒரு தன்மையர்னு சொல்கிறாங்க. இது வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகேவா? தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். சொல்ல இதுவும் வந்து கயமையில் உள்ளது. நெக்ஸ்ட்டு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். ஒருவர் தன் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்வர் சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர். ஒருவர் தம் குறையை வந்து சொல்வதை கேட்ட உடனே உதவி செய்வாங்க சான்றோர். ஆனால் கரும்பு பிழிகிற மாதிரி நெருக்கி பிழிஞ்சாதான் பயன்படுவாங்க கயவர்கள். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். ஓகேவா? இதுவும் ஓமையணி. இதோட தான் இந்த இயலுக்கான திருக்குறள் முடிஞ்சிச்சு.